இதனால பெட்ரோல் போட மக்கள் கிராஸ் ஆகி ரூபாய் கொண்டாங்கல்ல இதான் நம்ம மீன். நண்பர்களே, இப்போ நம்ம டீம் எல்லோரும் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன முட்டை ஃபிஷ்ஷிங் ஹார்பர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே மீன் வாங்கிட்டு வரலாம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு படையாக 3 பைக்கில் 6 பேரை போட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா ஒரு ரெண்டே டக்குன்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அந்தால போய் பெட்ரோலை போட்டோம். ஆனால் எல்லா வண்டியும் உள்ளே கொண்டு போயிட்டான். அவன் முழிக்க இன்னும் 3 நேரம் வரான்னு ஒருத்தன் போட அப்படியே திருப்பி வந்துட்டோம். அப்படியே திருப்பி மறுபடியும் சின்ன முட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது வர வரல நம்ம கொட்டாரத்தை பார்க்கோம். கொட்டாரத்தை கிராஸ் பண்ணி போகிறோம். இதான் நம்ம கொட்டாரம் ஸ்கூல். கொட்டாரத்தை நம்ம கொஞ்சம் கிட்ட தான், அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே கொட்டாரத்தை கிராஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கோம். கொட்டாரம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி முறிச்சா அம்மன் கோயில் வரும். இது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். உங்களுக்கு அந்த கோயிலை விஷுவலாக காட்டுறேன். இந்த வருதில் இதான் அந்த கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ரொம்ப ஃபேமஸானது. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கோயில் இருக்குது. இப்போ எடுத்து எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதை தாண்டி நம்ம கன்னியாகுமரி ரவுண்டான வரும். அப்படியே நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் கன்னியாகுமரி ஆர்ச்சி பக்கத்தில் வந்தாச்சு. இதுலேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா நம்ம சின்ன மூட்டம் துறைமுகத்துக்கு போயிடலாம். நம்ம மக்கள்லாம் ஒன்றா பின்னாடி வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். அப்படியே நம்ம கார்புரம் நோக்கி மறுபடியும் போகிறோம். போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் மக்கள் எல்லாம் மீன் வாங்க தான் போயிட்டுருக்கு. உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் மீன் வாங்கினது கிடையாது. நம்ம ஊரில் மீன் வாங்குவோம், சாப்பிடுவோம். ஃபிஷ்ஷிங் ஹார்பர் எப்படி இருக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற பிளானில் தான் நான்லாம் போனேன். பார்த்தா இப்போ தான் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்ன முட்டம் மீன்பிடி துறைமுகம் அதோட ஆட்சி. இப்போ தான் இன்னவரம் நம்ம உள்ளே போயிட்டோம். பார்த்தா அங்கே திருவிழா கூட்டம் தோற்றுருங்க. அவ்வளோ கூட்டம் நிற்கிது. மக்கள்லாம் ஜேன்னு மீன் வாங்க நின்றுட்டுருக்காங்க. சரி, நமக்கு என்ன மீன் வாங்கணும்னு தெரியாது, மீனுக்கு பேரும் தெரியாது, எவ்வளோ வாங்கணும் எப்படி வாங்கணும் ஒன்றும் தெரியாது. என்னடா பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச மீன் எங்கே விற்கின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். ஒரு இடத்துலையாக ஏலம் விட்டுட்டே இருக்காங்க. 500, 1000, 2000, 3000, 8000, 10,000 ஒரு கூடையோட ரேட்டு மீனோட வேல்யூவை பொறுத்து 8000, 10,000 வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா மீனும் இல்லை லாபமாக தான் இருந்துச்சு. சரி, நமக்கு ஏற்ற மீன் எங்கே இருக்குது, நம்ம 6 பேர் வந்திருக்கோம், நம்ம 6 பேர் கணக்கு பண்ணி மீனை வாங்குவோம் அப்படின்ட்டு ஒன்றா தேடிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, இது வந்து போட்லேருந்து இந்த ட்ரக்ஸில் தான் மீன் வந்து இங்கே இறங்கினோடனே உடனே அங்கேருந்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு உடனே சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். டப்புன்னு சேல்ஸ் ஆகுதுங்க. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம ஏலம் எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா மீன் வேற ஆள் வேண்டி போகும். அவ்வளோ ஸ்பீடாக ஏலம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு கூடை தான் ரேட்டு. அவங்களுக்கு வந்து கூடை கணக்கு பண்ணி வைப்பாங்க. கூடை 5000, 10,000, 8,000, 4,000, 3,000 ஒரு ரேட். ஒரு மீனோட குவாலிட்டியை பொறுத்து மீனோட ரேட் அப்படி வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாமே லாபமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே லாபமான ஒரு விலையில் தான் அந்த மீன்கள்லாம் இருந்துச்சு. நமக்கு ஒரு வகையில் நஷ்டம் கிடையாது. நாங்கள் கடைசியில் பார்த்து இதான் சின்ன வர மீன் உங்களுக்கு காட்டுறது. இதுவுமே சங்கரான்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்லாம். அதுவும் நல்லா லாபமாக தான் போயிட்டுருக்குது. நல்ல ரேட்டு தான். கடைசியாக ஒரு விளையாட்டு நம்ம தேவைக்கு மீனை கொண்டு ஒரு கட்டத்தில் வந்து நின்னோம். என்னடா எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. சரி, நமக்கு தேவை மீனை காணலேன். கடைசியாக நம்ம தேவை மீன் தான் நம்ம மீனுங்க. இதை நம்ம வாங்கின மீன் 1600 ரேட்டு. சரி, வாங்கியாச்சு. நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு பையன் வீட்டை பார்த்து கிளம்பினோம். கிளம்பி அந்த சரி ஓகே எப்படியும் ஒரு 10:30 மணி இருக்கும் அங்கேருந்து கிளம்பும்போது. அப்புறம் சரி டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி ஷார்ப்பாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு மீனெல்லாம் பங்கு வச்சு ஷேர் பண்ணிட்டு போயிட்டோம். பாய். மீன் ஏலோட எப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். மீன் ஏல விட்றாங்க. 4700 எடுத்துக்கலாம்ல. 4700 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.